அதனால தான் அவளை கூட்டிட்டு போலான்னு நானே நேர்ல வந்தேன். நான் எந்த தப்பு செய்யலைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குட், வெரி குட். உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யமுனா அசோசியேட்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தான் காரணம். மிஸ் மகாலட்சுமி, இந்த தோப்பியாசுடைய கேஸ் முடிகிற வரைக்கும் இதே அளவு கான்ஃபிடன்ஸ் உங்க முகத்துல நான் பார்க்கணும். ஓகே, நோ வி கேன் கோ. கங்கா தானே? உன்கிட்ட ஏசி என்ன கேட்டாரு? நீங்க யாரு? சுஜாதா, ராணி என் அண்ணனோட வைஃப். நல்லா இருக்கு. பிரகாஷ் சாரோட தங்கச்சின்னு சொல்லிருந்தாலே எனக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல எங்க ஆபீஸ் மேனேஜர் ஆனந்த் சாரோட வைஃப்னு சொல்லிருந்தா உங்க மேல இன்னும் கொஞ்சம் மரியாதை வந்திருக்கும். உனக்கு ரொம்ப வேண்டியவ ராணி தானே, அதனாலதான் அவ பேரை சொன்ன. உண்மை அதுவா? இல்ல ராணி பேரை சொன்ன உடனே நான் பயந்து நடுங்குவான்னு நீங்க நினைச்சீங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, உன்னை எதுக்கு ஏசி கூட்டிட்டு போனாரு? அத உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இருக்கு. தோப்பியாஸோட கொலைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆனந்த் சாரோட வைஃப் பேப்பர் ரிப்போர்ட்டரா இல்ல போலீஸ் அதிகாரியான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேச்ச மாத்தாத. அந்த ஏசி ராணிய பத்தி ஏதாவது கேட்டாரா? ராணி உன்னை மிரட்டினதெல்லாம் சொல்லிட்டியா? இத பாருங்க, என் ஆபீஸ் மேனேஜரோட வைஃப்ங்கிற முறையில நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன். அதுக்காக இந்த கேள்வி கேக்குற வேலையெல்லாம் வெச்சுக்காதீங்க. கேட்டா என்னடி பண்ணுவ? என் கேள்விக்கு நீ பதில் சொல்லலனா ராணிய பத்தி உனக்கு தெரியும்ல. இவ்ளோ நாளும் மிரட்டுறதோட விட்டுட்டா, அப்புறம் அவ நிறைவேத்துவா. பாக்குறியா? ராணி கிட்ட போய் சொல்லுங்க, ஏசி என்கிட்ட கேட்டதெல்லாம் அவளை பத்தி தான். நான் வாக்குமூலம் கொடுத்திருக்கேன். தோப்பியாச கொன்னது ராணி தான். என்னடி சொன்னா? நானும் என் குடும்பமும் பஞ்சத்துல இருக்கிறவங்க தான். அதனால சில பிரச்சனைகள்ல நான் மாட்டிருக்கேன். அதுக்காக ரோட்ல போற வரவங்கள என்ன அடிக்க வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இத பாருடி, ரொம்ப துள்ளாத. உன் திமிரு சீக்கிரத்துல அடங்கிடும். நான் பேசுறத கேட்கும் போது உனக்கு திமிர் பிடிச்சவ மாதிரி தான் தோணும். நான் அத பத்தி எல்லாம் கவலைப்படல. ஆனா சொல்ல வேண்டியத சத்தமா சொல்லுவேன். உன்னை விட எனக்கு தைரியம் ஜாஸ்தி. ஆனா நான் யார் குடும்பத்தையும் கெடுக்கல. மகாலட்சுமி தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாளா? யார் சொல்லிருந்தாலும் உண்மை அதானே. என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமையோ யோகியதையோ உனக்கு இல்ல. இத பார், இனி ஒரு தடவை இப்படி என் முன்னாடி வந்து நின்ன நல்ல விதமா நீ திரும்பி போக மாட்ட. ராணி மிரட்டினப்ப நான் பயந்தேன். அவளுக்கு வால் ஆட்டுறதெல்லாம் இங்க வந்து கொலைச்சா நான் பயப்பட மாட்டேன். வேண்டாமா, வேண்டாம். நான் சொல்றத கேளு. இனிமே அந்த கங்கா பொண்ணு ஆபீஸுக்கு வர வேண்டாம். நீங்களும் புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? யாரு யார புரிஞ்சுக்காம பேசுறாங்க? நீயே அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்க. போலீஸ் விசாரணை கூட்டிட்டு போன பொண்ணு இனிமே நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வேண்டாம். விசாரணைக்கு கூட்டிட்டு போனா அவங்க தப்பு பண்ணவங்க ஆயிடுவாங்களா? அம்மா, போலீஸ் விசாரணைக்கு நீங்க எத்தனை தடவை போயிருக்கீங்க? நான் எத்தனை தடவை போயிருக்கேன்? அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா தோப்பியாசுக்கும் இந்த கங்காவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குமா? அதனாலதான்மா. இல்ல அங்கிள், அது ஏதோ. இந்த விஷயத்துல நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். முடியாதுமா. இப்ப நான் எது சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்போ பெரியவங்க நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டே இல்ல? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றது மட்டும் கேளுங்க. யமுனா, பேசாம ஒண்ணு பண்ணுங்க. அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு நீங்களே இந்த விஷயத்தை சொல்லுங்களேன். சொல்லுங்க, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்புறம் அவளை வேலையை விட்டு அனுப்புங்க. கங்காவை வச்சு தோபியாச கொன்னு அவ போலீஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் நாம அவளை கைட்டி விட்டுட்டோம்னு எல்லாரும் சொல்லுங்க. அம்மா,
தோபியாசா அவ எதுக்காக போய் பார்த்தா? நம்ம ஆபீஸ் ரகசியங்கள்லாம் அவ ராணி கிட்ட எதுக்காக சொன்னா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கங்கா நம்ம ஆபீஸ்லயே தான் இருக்கணும். கரெக்ட் மகா, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆமா, அந்த ஏசி என்ன சொன்னார்? அவர் விசாரணை எல்லாம் முடிச்சிட்டு அந்த பொண்ணை அனுப்பிட்டாரு. ஆனா அவளை பத்தி ஏசி ஒண்ணும் தப்பா சொல்லல. கரெக்ட். நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கும் போதே அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைச்சேன். யமுனா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை மகாவுக்கு எந்த மறுப்பு சொல்லாத. அவ போக்கிலே விட்டுரு. நான் வரேன்பா. குட் மார்னிங் மேம். மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சார். நீ எங்க இங்க வந்த? இந்த கம்பெனில கிரிமினல்ஸ் ஒர்க் பண்ண கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சார். நோ, நீ ஒருவேளை தோப்பியாச கொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவனை பாக்குறதுக்காக அவன் ரகசிய இடத்துக்கு நீ போனல, அதை என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு இங்க வேலை இல்ல. உனக்கு சேலரி பேலன்ஸ் இருந்தா அது உன் வீட்டுக்கு வரும். நீ போலாம். கோ. சார் சார் சார், நான் மகாலட்சுமி மேடத்தை பார்க்கணும். நீ எந்த மேடத்தையும் பார்க்க வேண்டாம். ஏன்? அப்பாவும் பொண்ணுமா வந்து சொன்ன சென்டிமெண்ட் கதையில ஏதாவது மிச்சம் இருக்கா? இல்ல சார், தோபியா சார். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். கெட் அவுட். ஆனந்த், ஒரு நிமிஷம். கங்கா ஏதோ சொல்ல வராங்க, சொல்லட்டும். ஆமா ஆனந்த், அவ என்ன பொய்க்கதை சொல்ல வந்திருக்கான்னு நாமளும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லு கங்கா. இந்த பாரு கங்கா, அந்த வெஸ்டர்ன் காட்டன்ஸோட டெண்டர் கோட் பண்ணும்போதே ஆனந்த் சொன்னாரு உன்னை நம்ப கூடாதுன்னு. ஆனா அன்னைக்கே எனக்கு தெரியும். அதனால தான் நான் 10 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் வச்சு கோட் பண்ணேன். மகா, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். இவளை ஏன் இன்னும் வேலையில வச்சிருக்க? ஆனந்த், அன்னைக்கு நான் இவளை மன்னிச்சு விட்டது காரணம் இவ அப்பா முகத்தை பார்த்துதான். இங்க பாருங்க, நீ இவ்வளவு தப்பு செஞ்சிருந்தோம், நாங்க உன்னை மன்னிச்சிருக்கோம். ஆனா நீ மறுபடியும் வந்து இங்க பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க. சரி, தோப்பியாசை எதுக்கு பார்க்க போன? சொல்றி. ஆனந்த், சொல்லுங்க, நடந்தது என்னன்னு சொல்லு. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனா ராணி தான் எங்க குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டினா. பாரு, ராணி சொன்னதெல்லாம் நாங்க கேட்கல. தோப்பியாசை என்ன சொன்னா?